வன்னியர்கள் தலையில் குண்டை தூக்கி போட்ட கோர்ட். என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. 1987ஆம் ஆண்டு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை நடத்தி வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சமுதாயங்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீடை வென்று கொடுத்தார் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். இதனால் கோடான கோடி மக்கள் பலன் பெற்று வருகிறார்கள். ஆனாலும் வன்னியர்களுக்கு அதனால் பலன் கிடைக்கவில்லை என்று கூறி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடை கோரி தொடர்ச்சியாக பாமகவும் வன்னியர் சங்கமும் போராடி வருகிறார்கள். எம்பிசி பிரிவிற்குள்ளாக ஏற்கனவே முன்னேறிய சமுதாயங்களை இணைத்த காரணத்தினால் முதல் தலைமுறை பட்டதாரிக்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. வன்னியருடைய பிரதிநிதித்துவத்தையும் மற்ற சமுதாயங்கள் பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இன்றளவும் எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் மேலும் ஒரு சமுதாயத்தை எம்பிசி இடஒதுக்கீட்டிற்குள்ளாக கொண்டு வந்தது தமிழக அரசு. இதை எதிர்த்து ஒரு சாரார் வழக்கம் தொடுத்திருந்தார்கள். அதாவது திருநங்கை சமுதாயங்களை எம்பிசி இடஒதுக்கீட்டிற்குள் சேர்த்து அரசாங்கம் ஆணை பிறப்பித்திருந்தார்கள். ஏற்கனவே 108க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் இருக்கிறார்கள். இதனால் திருநங்கை சமுதாயத்தை இதனுள் சேர்க்கக்கூடாது என்று வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. திருநங்கை சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு அவசியமான ஒன்று தான். ஆனால் ஏற்கனவே எம்பிசி இடஒதுக்கீட்டிற்குள் இருக்கக்கூடிய சமுதாயங்களை முன்னேற முடியாமல் தவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் திருநங்கை சமுதாய மக்களுக்கும் எம்பிசி இடஒதுக்கீட்டிற்குள் கொண்டு வந்தால் அவர்களுக்கும் பலன் கிடைக்காமல் ஏற்கனவே உள்ள சமுதாய மக்களும் பலன் பெற முடியாத சூழ்நிலை தான் ஏற்படும். எனவே திருநங்கை சமுதாய மக்களுக்கு வேறு ஒரு பிரிவிற்குள் இடஒதுக்கீட்டில் கொண்டு வர வேண்டும், அல்லது என்றால் எம்பிசி இடஒதுக்கீட்டு விகிதாச்சாரத்தை உயர்த்தி திருநங்கை சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுந்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணையானது கோர்ட்டில் வந்திருந்தது. கோர்ட் திருநங்கை சமுதாய மக்களை எம்பிசி இடஒதுக்கீட்டிற்குள்ளாகவே கொண்டு வந்து தீர்ப்பும் அளித்திருக்கிறது. இதனால் எம்பிசி 20% இடஒதுக்கீட்டிற்குள் மேலும் ஒரு சமுதாயம் இணைந்திருக்கிறது. ஏற்கனவே உள்ள சமுதாய மக்களுக்கே உரிய சமூக நீதியை கொடுக்காத இந்த அரசாங்கம் இன்னொரு சமுதாயத்தை இணைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அதிருப்தியை வன்னியர் சமுதாய மக்களுக்கிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை என்று இந்த அரசாங்கம் வழங்குகிறதோ அன்று தான் இந்த சமுதாய மக்களுக்கான விடிவு காலம் பிறக்கும். அந்த சமுதாய மக்கள் பலன் பெறக்கூடாது என்று இந்த திராவிட இயக்கங்கள் சூழ்ச்சி செய்து வருகிறார்கள். ஆனால் அதனை முறியடித்து சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உறுதியாக இடஒதுக்கீடை பெற்று தருவார்.